தொழிலில் ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக குடும்பத்தோட ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். மனைவி நல்லா அமைஞ்சா மட்டும்தான் தொழில் நல்லா ஜெயிக்க முடியும். ஏன்னா நம்ம நம்புறது மட்டும் கிடையாது, நம்ம துணைவியும் நம்மளை நம்பணும். ஜெயிக்கிற வரைக்கும் அந்த டைம் கொடுக்கணும். நிறைய பேருக்கு அந்த பொறுமை இல்லாட்டி கொலாப்ஸ் ஆகிக்கும். அப்போ முதல்ல நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணவங்க குடும்பத்தில் முதல்ல புரிய வைங்க, உங்களுடைய ப்ளஸ் எல்லாம் புரிய வைங்க. அது வரைக்கும் அவங்க பொறுத்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இல்லாட்டி அவங்களே பாதி உங்களை ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்பாவுக்கும் பையனுக்கு உறவாகட்டும், கணவன் மனைவி உறவாகட்டும், வாத்தியார் ஸ்டூடெண்ட் உறவாகட்டும், எங்கெல்லாம் புரிதல் இருக்குது அங்கெல்லாம் பிரச்சனை கம்மி. அதனால் எந்த லெவல்லையுமே வந்து லைஃப்பில் ஸ்மூத்தாக இருக்குன்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் நம்ம தான் தெளிவுபடுத்தி புரிய வைக்கணும். நான் இதை பண்ண போகிறேன், இப்படி பண்ண போகிறேன், நம்ம தான் அதை புரிய வைக்கணும். அது நம்முடைய கடமை. எவ்வளோக்கு புரிய வைக்கிறோமோ அவ்வளோக்கு வாழ்க்கையில் வெற்றி வந்து எளிது. லட்சுமி செராமிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போ பொதுவாகவே உலகத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லோரும் வாழ்கிற சமகாலத்தில் வாழ்கிறோம், நம்மளோட படித்தவன் இருக்கிறான், நம்ம பக்கத்தில் இருக்கிறான், நம்ம மட்டும் முன்னுக்கு போயிட்டோம், திடீர்னு பெருசாக வந்துட்டோன்னா அவன் மனசு அதை ஏற்றுக்காது. இவன் யாருக்கா பினாமின்றான். நேற்று வரைக்கும் நம்மளோட தானே இருந்தான், என் கூட கிரிக்கெட் ஆடினா, என் கூட காலேஜுக்கு வந்தான், சும்மா தான் இருந்தான், அப்போ நான் பார்த்துருக்கேன், இன்றைக்கி மட்டும் எப்படி கோடீஸ்வரன் ஆனானா ஒத்துக்காது. இவன் பினாமினா தான் அவனுக்கு மனசு தூக்கம் போகும், எடுத்து தூக்கம் வராது. அதன் பின்னாடி இருக்க உழைப்போ அதெல்லாம் அவங்க மக்களுக்கு புரியாது. அப்போ வந்து நம்ம ஒன்றில் மட்டும் ஜெயிச்சிட்டு என்ன சொல்லுவானுங்க, இவன் அதிர்ஷ்டத்தில் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் முயற்சி எடுக்க தயங்காதவன் புது புது முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணுன்றதுனால வந்து லட்சுமி செராமிக்ஸில் ஒன்று ஜெயித்தாலும் அதன் தொடர்ச்சியாக நான் இதை சார்ந்த தொழிலுக்கு நான் அடுத்தடுத்து நான் போயிருக்கிறேன். லட்சுமி செராமிக்ஸ்க்கு அடுத்து லட்சுமி ஹோம் ஸ்டைல் ஒன்று ஆரம்பித்தேன். லட்சுமி ஹோம் ஸ்டைலுக்கு அப்புறமாட்டி வந்து மாடல் கிச்சன் தொழிலுக்கு வந்தோம். இப்போ வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கிறோம், பிளான்டேஷனுக்கு போயிருக்கிறோம். அப்போ வந்து முயற்சி நான் எடுத்துக்கிட்டே இருக்கணும். முயற்சிகள் தோக்கக்கூடாது. முயற்சி தோக்கலாம், முயற்சிகள் தோக்கக்கூடாது. இதில் இருக்கனால நான் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இது எல்லோரும் பண்ண அவசியம் கிடையாது. நான் அதை விரும்புகிறேன், நான் பண்ணுறேன். இது பணத்தின் மட்டும் கிடையாது. நான் எல்லாத்துலேயும் என்னை நிரூபிக்க நான் ஆசைப்பட்றேன். புது முயற்சி எடுக்கணும், அதில் நான் ஜெயிக்கணும். அதுக்காக நான் பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கி விவசாயம் இன்றியமையாதது. நாட்டுக்கு நான் எதாவது நல்லது பண்ண நினச்சா சத்தியமாக அக்ரிகல்ச்சரில் போய் எதாவது பண்ணால் தான் நாட்டுக்கு பிரயோஜனம். அதுக்காக தான் நான் பிளான்டேஷன் எடுத்தேன். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தொழிலில் ஓரளவுக்கு ஜெயிச்சிட்றாங்க. ஒரு வீடு ஒரு காரை வந்தாச்சுன்னா பேசாமல் செட்டில் ஆகிடுறாங்க. அந்த கம்ஃபர்ட் ஜோனில் போயிடுறாங்க. கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கவங்களாம் பெருசாக அதுக்கப்புறம் போக முடியாது. எவன் கம்ஃபர்ட் ஜோனை திறக்கிறானோ அவன் தான் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். இப்போ நான் ஒரு கடை ஆரம்பித்தேன், லட்சுமி செராமிக்ஸ் கோயம்புத்தூர் நல்லா இருக்கணும், சும்மா இருந்திருக்கலாம். நான் எதுக்கு நான் ஊராக போய் பிரான்ச் ஆரம்பிக்கணும்? பணத்தை நோக்கி கிடையாது. பணம் வந்து ஒரு அளவுக்கு தான், அதுக்கு மேலே அந்த பணம் எதையும் பெருசாக பண்ணிடாது. இது வந்து நம்ம ஒரு சாதனையாளனா ஆகணும்னால், ஒரு ரோல் மாடலாக இருக்குன்னா, அந்த தொழிலுக்கு ட்ரெண்ட் செட்டராக இருக்குன்னா நம்ம வந்து இது பண்ணியாகணும். அதை நோக்கி தான் நான் வந்து என்னோடய பயணம் இருக்குது. அதனால தான் இந்த விரிவாக்கங்கள்லாம்.